நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசும்போது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி வெப்சைட் லோட் பண்ணிக்க டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,17,900 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூம்னு ஒரு ஷூட் அவுட் நடந்ததுங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஏரியாவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ நேற்று அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக போய் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கான். வித் நல்ல ஒரு வால்யூமோடு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ நல்ல வால்யூமுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது கூட பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும் 4 நாளில் வந்து கடகடன் போய் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கான். இது நம்ம வீக்லி கேண்டலில் பார்க்கும்போது ஒரே கேண்டல், ஓகேங்களா, ஒரே கேண்டல் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவாக போய் க்ளோஸ் வச்சுருக்கு. இது ஒரு சூப்பரான பிரேக் அவுட் லெவலுங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரேக் அவுட் அதாவது 1,15,000க்கு மேலே ப்ரைஸ் போகுன்றது நான் வந்து போன மாதமே எதிர்பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ போன மாதம் ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேயே நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதம் வந்து நம்மளுக்கு 1,15,000 மேலே போகும், 1,20,000 கிட்ட ப்ரைஸ் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நேற்று தேதி வந்து 10ங்க. ஸோ இப்போ தேதி வந்து 11. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தேதி வந்து 11ங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி. ஸோ எதிர்பார்த்த மாதிரி ஒரு 10 நாள் மட்டும் டிலே ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மந்தில் வந்து ஒரு 10 நாள் வந்து எடுத்துக்கிச்சு. பட் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1,15,000 ப்ரைஸு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போது அடுத்து என்ன, ஓகேங்களா, என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த டபுள் பாட்டமை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த டபுள் பாட்டமோட டார்கெட் லெவல் தான் நான் இங்கே போட்டிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,24,500. ஓகேங்களா? ஸோ பேர் மினிமம் பார்த்தீங்கன்னா 1,20,024,000 இருக்கும். ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1,24,000 கிட்ட போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக் ப்ரைஸு வரலாம். ஒரே நிமிஷங்க. ஓகே. ஸோ 1,24,000 கிட்ட போன பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு புல் பேக் வரலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது இருக்கட்டும். இது ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் பேக்கு வரலாம். சரிங்களா? அது வருதா இல்லையான்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 1,17,000. ஓகேங்களா? 1,18,000 பக்கம் இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் ஓகேங்களா இந்த சீசன் அதாவது இந்த சீசன் நான் சொல்கிறது இந்த புல் மார்க்கெட் வந்து டாப் அவுட். ஓகேங்களா? இந்த சீசன் முடிகிற வரைக்குமே பிடிசி அகெயின் இந்த 100,000க்கு கீழே வரமாட்டான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பான முறையில் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? வரத்துக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அகெயின் வந்தான்னா ஒரு சின்ன புல் பேக் மட்டும் எடுத்துகிட்டு அகெயின் ரேலி. ஓகேங்களா? ஸோ இந்த ரேலியை நான் மந்த்லி கேண்டலில் காட்டுறேன் பாருங்க. ஸோ மந்த்லி கேண்டலில் வந்து நான் போன மந்த் கேண்டல் வந்து எதிர்பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ போன மந்த் கேண்டலே நான் இந்த ரேலி எதிர்பார்த்தேன். ஸோ போன மந்த் கேண்டல் வரல. ஓகேங்களா? பட் ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா போன மந்த் கேண்டல் இது மாதிரி பெரிய கேண்டலாக வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த் கேண்டல் வந்து சின்ன கேண்டலாக வருவான் அப்படின்றது எதிர்பார்த்தேன். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ போன கேண்டல் அதாவது ஜூன் மந்த் கேண்டில் சின்னதாக ஆக்கிட்டு இந்த ஜூலை மந்த் கேண்டில் வந்து நல்லா பெரிய கேண்டலாக போட்டிருக்கா. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு லார்ஜ் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து மேலே 12 அதாவது 1,15,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வைக்கிறதா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தும் சரி நெக்ஸ்ட் மந்த்தும் சரி அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு புல்லிஷாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மந்த்தும் சரி நெக்ஸ்ட் மந்த்தும் சரி நல்ல ஒரு புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 1,45,000 கூடிய விரைவில் நாம் பார்க்கலாம். ஓகேங்களா? கூடிய விரைவில்ன்றது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆகஸ்ட்டுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம பார்த்துலாம். ஆகஸ்ட் ரேஞ்சிலேயே நம்ம வந்து இந்த 1,45,000 பார்த்துடலாம். ஸோ
ஸோ இந்த 1,25,000க்கும் ப்ரைஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வர வேகம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இருக்கும். அது 1,45,000 வந்து ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிட்காயினோட அனாலிசிஸ். பிட்காயின் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து டாமினன்ஸை பார்த்துருவோங்க. ஸோ டாமினன்ஸ் என்ன பண்ணின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாமினன்ஸு நேற்று, ஓகேங்களா, ஸோ நேற்று நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே கேண்டலை க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து இந்த டிமாண்ட் கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் பண்ணிட்டான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆகி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ மேபி இந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ரிஜெக்ஷன் கிடைச்சிதுன்னா அகெயின் டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை உடையணுங்க. ஓகேங்களா? இன்னும் உடைக்கல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்கணும். கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கும், ஆனால் உடைக்கல ஒன்றும். ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸ் வந்து இப்போது இந்த டிமாண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டிமாண்ட் நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், 6498லேருந்து 6472. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் விட்டுருக்கோம் இல்லைங்களா? இந்த டிமாண்டோட லோவை வந்து உடச்சி கேண்டலை க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ மேலே போயின்னு இருக்கான். ஸோ மேபி இந்த டிமாண்டே இப்போ என்னவா ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளையாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈவினிங் மார்க்கெட் மட்டும் ப்ரைஸு அதாவது இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து இங்கேருந்து கிராஷ் ஆகி கீழே வந்து திரும்பவும் நேற்றோட லோ உடச்சான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இந்த இடத்துல இத்தீரியம் பார்த்தீங்கன்னா பறந்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். இத்தீரியம் வந்து செம்மையாக பம்ப் ஆகும். ஸோ இத்தீரியம் பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த இடத்துல ஒரு சப்ளை ஏரியா கொடுத்துருந்தேன். அந்த சப்ளை ஏரியா பார்த்தீங்கன்னா 2878 2748. ஓகேங்களா? அந்த சப்ளை ஏரியாவை நேற்று சூப்பராக பிரேக் பண்ணி கேண்டலை க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ இதையும் நான் அப்படி தாங்க ஜூன் மந்த்தோட பிகினிங்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இத்தீரியம் வந்து 3000 above நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து 3000 above பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 3500 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இத்தீரியமை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் வந்து 3000 லெவலை வந்து டச் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ என்னென்னா நம்ம சொன்ன லெவல்ஸும் நம்ம சொன்ன அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து சூப்பராகவே வேலை செய்யுது. பட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த லெவல்ஸ், ஓகேங்களா, 1,15,000க்கு மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். இது இத்தீரியம் வந்து 3000க்கு மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். இது ரெண்டுமே என்னென்னா ஒரு 10 நாள் டிலேவாக நடந்திருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நடக்க வேண்டியது ஒரு 10 நாள் டிலேவாக நடந்திருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயமே ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த அனாலிசிஸும் ப்ளஸ் நம்ம எதிர்பார்த்த அந்த லெவல்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் கரெக்டான அனலைசிஸ் தான் பண்ணின்னு கரெக்டாக தான் நம்ம ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம் அப்படின்றது தெரியுது. ஓகேங்களா? பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ப்ரைஸ் ஏறுறதுனால நாம் ரொம்ப வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஆசைக்குள்ளே போகக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ கரெக்டான ப்ரைஸ் பாயிண்டில் எஸ்கேப் ஆகிடுறது அதுதான் முக்கியம். ஓகேங்களா? இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணுறது விஷயம் இல்லைங்க, கரெக்டான டைம் பீரியடில் வெளியில் வரணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கேர்ஃபுல்லாக எல்லோரும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஆல்ட் காயின்ஸோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வெளியில் வரணும் அப்படின்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி, அதே மாதிரி பிடிசியோ வந்து எந்த இடத்துல வருதுன்றது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறேன்னா ஆல்ட் காயின்ஸில் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிசி எங்கே வந்து மேலே வரும் அப்படின்றது நாம் வந்து இந்த பிடிசி அனாலிசிஸில் வழக்கமாக நம்ம சொல்கிற அனாலிசிஸில் நம்ம அதை பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் அதை ஓகேங்களா? ஸோ என்னோடய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,45,000க்கு மேலே போக ஆரம்பித்தாலே நான் வந்து ஒரு நிமிஷம் இந்த 1,45,000க்கு above போக ஆரம்பித்தாலே எனக்கு என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. ஸோ 1,45,000க்கு மேலே போக ஆரம்பித்தாலே நான் வந்து மைல்டாக அப்படியே மெதுவாக செல்லிங் சைடுக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1,45,000க்கு மேலே அப்போ என்ன ப்ரோ 1,45,000 தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1,45,000லேருந்து நம்மளுக்கு செல்லர்ஸோட இது ஜாஸ்தியாகும். செல்லர்ஸோட செல்லிங் பாயிண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ரைட். ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ். ஓகேங்களா, டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50க்கு கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 50 கிட்ட வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இது 55லேருந்து 50. ஓகேங்களா, 55லேருந்து 50% தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவலாக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த இடத்துல வரும்போது நாம் வந்து டிசிஷன் எடுக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஸோ டாமினன்ஸோட ஹைலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 55லேருந்து 50 அந்த இடத்துல ப்ரைஸ் அதாவது இந்த பர்சன்டேஜ் வந்ததுன்னா நீங்கள் பார்க்குற அந்த ஆல்ட் காயின்ஸ் வந்து மேலே பம்பாய் நிற்கணும். ஓகேங்களா, டாமினன்ஸ் 50 கிட்டலாம் வரும்போது நம்ம வச்சுருக்க ஆல்ட் காயின்ஸ்லாம் பம்பாய் நிற்கணும். ஓகேங்களா, நின்னா மட்டும் தான் அதுக்கு வேல்யூ. அப்பவும் அது நிற்கலை ஓடலை அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த புல் ரனில் அது ஃபெயிலியர் அப்படின்றது எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பார்ப்போம் எப்படின்றது. சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே புல்லிஷாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அவன் வந்து 120க்கு மேலே போனான்னா நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவான புல்லிஷ்னஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். நிறைய வந்து ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸும் நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஸோ டாமினன்ஸும் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி தான் வருவான். இதுக்கப்புறம் வந்து ஹையில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா, ஸோ ரிஜெக்ட் ஆகி கீழே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொல்கிறது டாமினன்ஸ். சரிங்களா, ஸோ டாமினன்ஸ் வந்து கீழே வரும்போது இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷூட் அவுட் ஆகும். ஓகேங்களா, இத்தீரியமோட லெவல்ஸ் நான் சொல்கிறேன். இத்தீரியம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீசெண்டான டார்கெட்ஸாக லெவல்ஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 3500 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இத்தீரியமோட சப்ளை ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5800லேருந்து 8100. ஓகேங்களா, இது பக்கமாக தான் போகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சேஃபஸ்ட் லெவல் அப்படின்றது நான் சொல்லுவேன். இதை தாண்டி போகுமா இல்லையான்றதை நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். சரிங்களா, என்னென்னா இத்தீரியம் வந்து எது பக்கம் போவோம் என்ன ஏதுன்றது எந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகான்றது நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ஒரு சேஃபர் சைட் லெவலு 5000லேருந்து 8100. ஓகேங்களா, ரைட். ஓகே, இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழே வந்து எனக்கு நீங்கள் சிசிடி ராக்ஸ் ஓகேங்களா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 115 நடந்துருச்சு. இத்தீரியமும் பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலேயும் போயிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் 10 நாள் டிலே ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ 10 நாள் மட்டும் டிலே ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து எனக்கு ஒரு ஃபயர் பட்டன் போட்டு சிசிடி ராக்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும், ப்ளஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நானும் இன்றைக்கி காலையில் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்றது. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். டாமினன்ஸ் மட்டும் நம்மளுக்கு இப்போ வந்து என்னென்னா திரும்ப மேலே ஏறின்னு இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு திரும்பவும் வந்து கீழே வரணும். ஓகேங்களா, அப்படி இன்கேஸ் இவன் ரொம்ப மேலே போகிறான் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கூட பெரிய லெவலில் போக மாட்டான். அகெயின் நம்மளுக்கு புஷ் கீழே தான் வரும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட் ஓகேங்களா இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கூட நம்மளுக்கு எதாவது புல்லிஷ் இது பிடிசியில் எதாவது ஃபண்டு உள்ளே வரும்போது கூட பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவினிங் மார்க்கெட் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் தான் நம்மளுக்கு பம்பே ஆகுது. ஓகேங்களா, ஸோ நல்லாவே பம்ப் ஆகுது. அதே மாதிரி வந்து இன்றைக்கும் பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி பம்ப் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்காது. மார்க்கெட் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு கன்சல்டேட் ஃபேஸ்க்குள்ளே தான் போகும். ஓகேங்களா, அப்படி கன்சல்டேட்குள்ளே ஃபேஸ் போயிடுச்சுன்னா திங்கக்கிழமை நம்மளுக்கு திரும்பவும் வந்து ஒரு புல் பேக்காக கீழே வருவோம். ஓகேங்களா, அது எதுவுக்கு வருவான் எப்படி வருவான்றது மேலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு லெவல் ஃபார்ம் ஆகிட்டு இந்த வீக் கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இன்றைக்கும் நல்லா பம்ப் ஆகிட்டானா கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே கன்சல்டேட் ஆகான். திங்கக்கிழமை மேக்ஸிமம் வந்து புல் பேக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அந்த கமெண்ட்டை மறந்துடாதீங்க. ஃபயர் பட்டனை போட்டு சிசிடி ராக்ஸ்ன்னு போடுங்க. ஓகேங்களா, ஸோ கடைசியாக நான் டிசைட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லெசஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.